நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பொது மன்னிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மந்திரிகளை நான் சம்மதிக்க வச்சேன். ஆரம்பத்துல எதிர்த்தாங்க. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை எடுத்து சொன்னேன். அதனால ஏற்பட போற நல்ல விஷயங்களையும் எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணோம் பொது மன்னிப்பு கொடுக்கலாம்னு. நான் நடந்ததை முழுசா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டீங்க. சாரி சார். மன்னிப்பு கொடுக்கிற நாள் மறக்க முடியாத நாளா இருக்கணும். என்னை கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க ரசி. வன்முறையில ஈடுபடாம அமைதியான வழியில அஹிம்சா வழியில போராடி வெற்றி பெறணும்னு கத்து கொடுத்தவர் தான் மகாத்மா காந்தி. அவருடைய பிறந்த நாள்ல அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை பண்ணலாம் சார். ஓகே அரசி, காந்தி பிறந்த நாள் அன்னைக்கே அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம். நான் உங்களை சந்திக்கிறதா சொல்லவே இல்லையே. தீவிரவாதிகளுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறத பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்கணும் மேடம். எல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டிருக்கு. இப்ப எதுக்காக அவங்கள பத்தி பேசணும்? பொது மன்னிப்பு கொடுக்க நீங்க தானே மேடம் முடிவெடுத்தீங்க. இது நான் எடுத்த முடிவில்ல, அரசாங்கம் எடுத்த முடிவு. அரசாங்கம் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே நீங்க தானே மேடம்? நான் மட்டும் காரணம் இல்ல, நானும் ஒரு காரணம். அரசாங்கம் உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா மேடம்? நான் தானே காட்டுக்கு போனேன். அவங்க யாரால பாதிக்கப்பட்டாங்க, தீவிரவாதிகளா மாறத்துக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும். அவங்க பக்கம் நியாயம் இருந்துச்சு. அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க இல்ல, மன்னிக்கப்பட வேண்டியவங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க காட்டுக்கு போனதா எந்த நியூஸும் வரலையே மேடம்? நீங்க எப்ப மேடம் காட்டுக்கு போனீங்க மேடம்? சொல்லுங்க மேடம், எப்ப போனீங்க? சொல்லுங்க. இந்த பாருங்க, போலீஸோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு எவ்வளவோ அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. சில விஷயங்கள் வெளியே சொல்லிட்டு போவோம், சில விஷயங்கள் செஞ்சு முடிச்சிட்டு நாங்க சொல்லுவோம். திருந்தி வாழணும்னு சரணடைஞ்சவங்கள நீங்க எப்படி மேடம் நம்புறீங்க? திருந்தி வாழ மாட்டாங்கன்னு நீங்க எப்படி சந்தேகப்படுறீங்க? நம்பணும் சார். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. காலேஜுக்கு போற உங்க பொண்ணு உங்க கௌரவத்தை காப்பாத்துவான நீங்க எப்படி நம்புறீங்களோ, வீட்டை விட்டு வெளியே போற உங்க பையன் ஒழுக்கமா திரும்பி வருவான நீங்க எப்படி நம்புறீங்களோ, அதே மாதிரி தான் இதுவும். எதையுமே பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். சந்தேகப்பட்டா எதையுமே சாதிக்க முடியாது. அதுக்காக தான் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கணும். அரசாங்கம் உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்க போகுது மேடம்? நிம்மதியா வாழ்றதுக்கு உரிமைகள் கொடுக்க போகுது. அரசாங்கம் உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகுது மேடம்? அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறது உங்க முன்னாடி தான் நடக்க போகுது. அரசாங்கம் என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்க, அவங்களுக்கு என்னென்ன செய்ய போறாங்கன்னு அன்னைக்கு உங்களுக்கு தெரியதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகே மேடம். உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி நீங்க ஏதாவது எழுதி மக்களை தப்பா நினைக்க வைக்காதீங்க. ஓகே? ஓகே மேடம். மேடம், தீவிரவாதிகளோட தலைவன் செழியனை நாங்க இப்ப பார்க்க முடியுமா மேடம்? சாரி. பொது மன்னிப்பு வழங்குற அன்னைக்கு நீங்க அவரை பார்க்கலாம். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கே கேட்கலாம். Yeah, 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 yeah.
வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க மாப்பிள. வாமா. வாங்க மாப்பிள. உள்ள வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. 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 உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள. உட்காருங்க நீ. உட்காருங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? மாமா இவங்க எல்லாம் வராங்க, நீங்க சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாதுமா, எப்ப வந்தாலும் போன் பண்ணிட்டு வருவாங்க. இப்ப பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிறாங்க. கல்பனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நீ. அண்ணன் ஃபோன் பண்ணாரா? 3 வேளை சாப்பிடுற மாதிரி காலையில மத்தியானம் நைட்டுன்னு கரெக்டா ஃபோன் பண்ணிடுறாரு. உனக்கு என்னம்மா? உனக்கு பிரச்சனையே இல்ல, உன் புருஷன் தான் கூடவே இருக்காரே. இப்ப இருக்காம்மா. சம்பந்தி சரியான நடவடிக்கை எடுக்கலனா இருக்க மாட்டான். என்ன சம்மதி சொல்றீங்க? செந்தமிழரசி பொது மன்னிப்பு வாங்கி கொடுக்கிற குரூப் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அந்த பயலுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து வெளியே வர போறதா பேப்பர்ல படிச்சேன். எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எப்படி சம்பந்தி நீங்க இதுக்கு சம்மதிச்சீங்க? சம்பந்தி, நான் அரசாங்கம் இல்ல, அரசாங்கத்துல ஒரு வேலைக்காரன். அரசாங்கம் எடுக்கிற முடிவை என்னால எப்படி தடுக்க முடியும்? அவனை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப நான் உயிரோட இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். முதல்ல என்ன வெட்டுவான், அப்புறம் என் பொண்டாட்டிய வெட்டுவான். என்ன வெட்டினா கூட பரவாயில்ல, சம்பந்திக்கிற முறையில வந்து நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனா என் பையனை வெட்டினா உங்க பொண்ணு விதவையா வந்து நிப்பா. பரவாயில்லையா? சொல்லுங்க சம்பந்தி, பரவாயில்லையா? அவங்க திருந்தி நல்லவங்களா மாறினதால தான் சம்பந்தி அவங்களுக்கு நாங்க பொது மன்னிப்பு கொடுக்க போறோம். இல்ல மாமா, அந்த பசங்க திருந்த மாட்டாங்க. திருந்துற மாதிரி நடிக்கிறானுங்க. அப்படி நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல மாப்பிள. அப்படி நினைச்சிருந்தா அவங்க அரசியை கொண்டுட்டு காட்டுல இருந்திருக்கலாம். ஏன் சரண்டர் ஆகணும்? காட்டுக்குள்ள இருந்தா சுதந்திரமா வெளியே வர முடியாதுல்ல, அவன் நினைச்சத பண்ண முடியாதுல்ல. அதான் அப்பா அவன் எதிரியாவே நினைக்கிறான். அதனால அவன் குடும்பத்தை அழிக்காம விடவே மாட்டான். நல்லவன் மாதிரி ஊருக்குள்ள இருந்துகிட்டே அவன் நினைச்சது பண்ணுவான் மாமா. எங்களை வெட்டி கூறு போட்டுருவான். எப்ப வெட்டுவான்னு பயந்துட்டு வாழ முடியாது. அவனுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கவும் முடியாது. ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கும் போக முடியாது. நீங்க எதுக்கு சம்பந்தி ஊரை விட்டு போகணும்? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? உங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் வீட்டுல வந்து காவலுக்கு இருப்பீங்களா? முதல்ல உங்களை வெட்டுவான், அப்புறம் தான் எங்களை வெட்டுவான். முன்னாடியாவது 4-5 பேர் தான் இருந்தாங்க. இப்போ பெரிய குரூப்பே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பழையபடி அப்பாவால அவங்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த செழியனும் அவன் கூட சேர்ந்த யாரும் வெளியே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. அவனுங்களுக்கு பொது மன்னிப்பு கிடைக்க கூடாது. சம்பந்தி, எங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க இதை பண்ண வேண்டாம். உங்க பொண்ணோட தாலியை காப்பாத்துறதுக்காக நீங்க இதை பண்ணித்தான் ஆகணும். அவனுக்கு யாருமே விடுதலையாகி வெளியே வரக்கூடாது. குறிப்பா அந்த செளிய வெளியே வரவே கூடாது.
ஏமா ஏதோ முக்கியமா பேசணும்னு கூப்பிட்டியே, இப்ப செருப்பு தேற மாதிரி ரூம்குள்ளே நடந்தா என்ன அர்த்தம்? எவ்வளவு நாள் தான் அரிசி போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு சும்மாவே இருக்கிறது? ஏன் சாப்பாடு நல்லா தானே இருக்கு? சோறு இருந்தா போதுமா உங்களுக்கு? என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதாப்பா? அக்கா என்னமோ சொல்ல வர, புரியுற மாதிரி சொல்ல. அமெரிக்கால இருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்ப விக்கிக்கும் சாவிக்கும் நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்க வேண்டாமா? நாம நம்ம சொந்த கால்ல நிக்கணும். இப்ப மட்டும் என்ன வேற ஒருத்தங்க காலியா நின்னுகிட்டு இருக்கோம்? பாருங்க, ஏதாவது சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. நம்ம ஏதாவது பிசினஸ் சொந்தமா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றேன். நானே இதை பத்தி பேசணும்னு இருந்தேன், நீ கரெக்டா புடிச்சிட்ட. பிசினஸ் கரெக்ட். என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? why not a chain of restaurants? விதவிதமா நம்மளே சாப்பிடலாம். தியாகு, ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல நமக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இட் won't work out. மம்மி, அப்படின்னா ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஓபன் பண்ணலாம். டெய்லி ரிலீஸ் ஆகிற பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அது மட்டும் இல்ல, அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஒரு பெரிய பார்லர் வச்சிடலாம். ஓகேயா? பெரிய பியூட்டி பார்லருக்கு போய் பியூட்டிஃபை பண்ணிட்டு இன்னும் ப்ராப்ளம்ஸ் தேடி அலையவா? இருக்கிற அழகு போதும். பேட் ஐடியா. அக்கா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம். பணக்காரங்க கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணி ஏழைங்களுக்கு ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணலாம். சரோ, நம்ம ஃபேமிலில டாக்டர்ஸே கிடையாது. what do we know about hospitals? பேசாம கோயில் கட்டலாமா? கோவிலா? ஏன்டா பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீ கோவிலை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? தியாகு, இட்ஸ் நாட் a bad idea. கோவிலுக்கு பெரிய ஆளுங்க நிறைய பேர் வருவாங்க. லட்சக்கணக்கில் கலெக்ஷன் இருக்கும். இட்ஸ் a lucrative business. அப்போ ஒண்ணு பண்ணுவோமே, பேசாம திருப்பதி கோயில போய் விலை பேசுவோம். என்னமா நடக்கிற விஷயமா சொல்லு. அது தெரியாதனால தான் உங்களை கேக்குறேன்னா. எனக்கும் தெரியலையே. சரோ, நீ ஏதாவது ஐடியா சொல்லு. சீரியஸா தானே கேக்குறேன்? of course. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம பெரிய எக்ஸ்பெண்டிச்சரும் இல்லாம ஒரு நல்ல பிசினஸ் இருக்கு. என்ன பிசினஸ்? எனக்கு தெரியாத பிசினஸ். இப்போ இந்தியால பால் விலையை விட தண்ணியோட விலை அதிகம். எந்த தண்ணி? அங்கிள், ட்ரிங்கிங் வாட்டர். ஓ, கரெக்ட் கரெக்ட். 1 bottle of mineral water is costlier than 1 packet of milk. ரொம்ப கொடுமையான விஷயம் இது. ஹே, பட் நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். நீ சொன்ன நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போ என்ன பிசினஸ்னு முடிவாய் போச்சு. பிசினஸ்க்கு பேரு ஏன் பேர் வைக்கலாம்? ஏதாவது சாமி பேர் வைக்கலாமே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்ல ஆப்டா மாடர்ன் நேம் ஒன்னு வைக்கணும். சரி, பேரை விட்டுரு. நம்ம ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மேனேஜிங் டைரக்டர் யாரு, சேர்மன் யாரு, ஜிஎம் யாரு, இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேணாமா? தியாகு, இது என்ன क्वेश्चन? நாம தான் இன்வெஸ்டர்ஸ். அப்ப நமக்குள்ள தான் அந்த பொசிஷன்லாம் இருக்கும். எதுக்கு வெளியால கூப்பிடணும்? அதுவும் சரிதான். அக்கா, எல்லாம் ஓகே தான். அண்ணியையும் இந்த பிசினஸ்ல சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரோ, அண்ணி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்காங்க. she can't do all this. அட்வைஸ் வேணா கேட்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுக்கணும்னு சொல்றேன். அதெல்லாம் சரி, எந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலும் பணம் தேவைப்படுமே. அதுக்கு தான் பேங்க்ஸ் இருக்குல்ல. இப்ப பேங்க்ஸ் நிறைய லோன்ஸ் கொடுக்கறாங்க பிசினஸ்க்குன்னு. அப்ப முதல்ல நம்ம ஒரு அரசியல்வாதியை தேடணும். எதுக்கு? அந்த லோன் ஈஸியா கிடைக்குவா? இல்ல, வாங்கின லோனை திருப்பி கட்டாம இருக்க அவங்க கூட இருந்தா திருப்பி கட்ட தேவையில்லையே. அங்கிள், ஆரம்பத்திலேயே தப்பு தப்பா பேசாதீங்க. இல்லப்பா, நாட்டுல நடக்கிற விஷயம் அதுதான் சொன்னேன். சரி சரி, வா முதல்ல அரசுகிட்ட போய் இதை பத்தி பேசுவோம். அரசிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பேங்க் அப்ரோச் பண்ணி லோனை பத்தி பேசணும். தியாகு, பேங்க் தானே? வா போய் பேசுவோம். தட்ஸ் மை மேன். சார், வாப்பா. என்னப்பா? என்ஆர்ஐ யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். என்ன விஷயமா? லோன் விஷயமா உங்கள்கிட்ட பேசணுமா? சரி, வர சொல்லு. ஓகே சார். மேனேஜர் உங்களை வர சொன்னார். ஹலோ சார். ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ சார். ஹலோ சார். ஐ எம் தியாகராஜன். திஸ் இஸ் மை வைஃப் அபிராமி. மை பிரதர் இன் லா சரவணன். ஹலோ சார். சொல்லுங்க சார். நாங்கள் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிட்டோம். எதுக்காக விட்டுட்டு வந்துட்டீங்க? சார், யுஎஸ்ல இருந்த பொருளாதார சரிவில் எங்க பிசினஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லை சார், குடும்பம், எங்களுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இங்கே தானே இருக்காங்க. இதை விட்டுட்டு எவ்வளோ நாள் சார் வெளியூரில் இருக்க முடியும்? அதான் வந்துட்டோம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். பேங்க்கில் லோன் வாங்கி பண்ணணும்னு ஆசை. எவ்வளவோ பேர் இருக்காங்க. பட் யூனோ. தியாகு, சரி பேசு. சார், யார்கிட்டயும் போய் கடன் கேட்கறதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்க பேங்க்லயே எங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதை ப்ராம்ப்டா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஆமாம் சார். ஓகே, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க? உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு,
கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க எவ்வளவு லோன் எதிர்பார்க்கறீங்க, அதை எந்த பேசிஸ்ல ரிட்டர்ன் பண்ண போறீங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. நான் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன். சார் ஒரு 2 days டைம் கொடுங்க. நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி உங்களை வந்து பார்க்குறேன். நோ ப்ராப்ளம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வாங்குற லோனுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்கணும். அதான் நம்ம வீடு இருக்கே. அதான் எங்களுக்கு சிட்டியில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதில் எந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் செக்யூரிட்டியா. அஃப்கோர்ஸ் வி ஆர் யூனோ வெல் கனெக்டட் இன் த சிட்டி. உங்களுக்கு டிஜிபி செந்தமிழ் அரசியை தெரிஞ்சிருக்குமே? ஆமா. அவங்க வந்து இவங்களுடைய அண்ணி. அரசி மேடம் உங்க அண்ணியா? எஸ் சார். முதல்லயே சொல்லிருக்கலாமே நீங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ், என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. எதுவும் வேணாம் சார். யா, எங்களுக்கு லோன் தான் வேணும். அது வேணும். என்ன சார் நீங்க அரசி மேடத்தோட ரிலேஷன்னா உங்க வீடு தேடி நான் வந்திருப்பேனே சார். இட்ஸ் ஓகே. அவங்க ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும் சார், நான் என் பேங்க் ஸ்டாஃபை அங்க அனுப்பியிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்போ எங்க அண்ணி கிட்ட நாங்க பேசிட்டு வரோம். என்ன ஆபீஸ்க்கே வந்துட்டீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காலையில நான் வீட்ல இருந்து தானே வந்தேன், அப்பவே பேசிருக்கலாம். எப்படியோ நைட் வீட்டுக்கு தானே வருவேன். இல்ல, இது கொஞ்சம் அர்ஜென்ட்டான விஷயம். போன்ல பேசிருக்கலாம். இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். நீ போன்ல பேச முடியாது. ஓகே, சொல்லுங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ குட். ஏதாவது பண்ணி ஆகணுமே, இங்க வந்து சும்மா இருக்க முடியாது. என்ன பிசினஸ் முடிவு பண்ணீங்களா? மினரல் வாட்டர். அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஈஸியா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிசினஸ். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைனாலும் அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட், இடம் எல்லாம் வேணும்ல. ஆமா அண்ணி, லோன் கேட்கறதுக்காக ஒரு பேங்க் போயிருந்தோம். ஓ, எப்ப? இப்பதான். அதான் பிசினஸ் பண்றதுக்கு எல்லா பேங்க்ல லோன் கொடுக்குறாங்களே. என்ன சொன்னாங்க? கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட உங்க பேரை சொன்னோம். உங்க ரிலேட்டிவ்ஸ்னு சொன்ன உடனே அப்படியே மரியாதை எங்களுக்கு 8 மடங்கு ஆயிடுச்சு. காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. உட்கார்ந்து இருந்தவர் டக்குன்னு ஆல்மோஸ்ட் எழுந்து நின்னுட்டாருன்னா பாருங்களேன். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொன்னார்னா, நீங்க எதுக்கு எங்க பேங்க் வந்தீங்க, நீங்க இவங்க உறவுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க எங்க ஆபீசர்ஸை உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிருப்போமே. அந்த அளவுக்கு உங்க பேருக்கு ஒரு செல்வாக்கு. அதெல்லாம் ஓகே. லோன் கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? டிஜிபி மேடம் ஒரு ஃபோன் பண்ணா போதும், லோன் உங்களை தேடி வரும், நீங்க எங்களை தேடி வர வேண்டாம்னு சொன்னாரு. நீ போன்ல என்ன, நேர்ல வந்தே சொல்றேன் சரவணன். ஏதாவது ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணாதான் லோன் கொடுப்பேன்னு ஆனா சொன்னாங்க. அதனால உங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடும். ஏன் வீட்டு டாக்குமெண்ட்ஸா? என் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் என் பேர்ல இல்ல அபிராமி. எல்லா ப்ராப்பர்ட்டியும் பசங்க பேர்ல எழுதி வச்சுட்டேன். டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட தான் இருக்கு. ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருந்தா என்ன? நீ அதை பிளட்ஜ் பண்ணி வெறும் லோன் தானே நாங்க வாங்க போறோம். நீங்க கொடுங்கன்னு சொன்னா உதயம் கலையும் உடனே சைன் பண்ணி கொடுத்துட போறாங்க. அது எப்படி அபிராமி? அவங்களுக்கு கொடுத்தது நான் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? எப்ப நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேனோ அப்பவே அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு வெளியே போயிட்டேன். கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு இருந்தேன். மறுபடியும் எல்லாரும் வந்து கம்பல் பண்ணனால தான் நான் திரும்பி வீட்டுக்கே வந்திருக்கேன்.
என்ன இருந்தாலும் நீங்க பெத்த பிள்ளைங்க தானே, நீங்க சொன்னா கேட்பாங்க. பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல. வேணா நீ அவங்க கிட்ட கேட்டு பாரு அபிராமி. நாங்க எப்படி அண்ணி கேட்க முடியும்? அவங்க யாரு? உனக்கும் சரவணனுக்கும் அண்ணன் பிள்ளைங்க. அவங்க கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? அவங்க கிட்டயே கேட்டு வாங்கிக்கங்க. If you don't mind, I'm busy. பரணி, பிசினஸா? என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? மினரல் வாட்டர் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஓ, நானும் அதே பிசினஸ் பண்ணுங்க தான் உதய் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, அவங்க முந்திக்கிட்டாங்க. நாங்க ஆரம்பிச்சா என்ன, நீங்க ஆரம்பிச்சா என்னமா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நீங்களும் தானே இருக்க போறீங்க. இடமெல்லாம் பார்த்தாச்சு சித்தப்பா? இல்லம்மா, இனிமே தான் பார்க்கணும். அங்கிள், ஃபேக்டரினா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா அங்கிள்? பேங்க்ல லோன் கேட்டிருக்கோம். அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஷுவரிட்டி கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை அண்ணிட்ட கேட்டிருக்கோம். இந்த வீட்டு டாக்குமெண்டா? எதுக்கு? ஆமாங்கலை, இந்த வீட்டு பிளெட்ஜ் பண்ணி தான் நாங்க லோன் வாங்க போறோம். அம்மா என்ன சொன்னாங்க அத்தை? இந்த வீடு உங்க பேர்ல தான் இருக்கு, உங்களை கேட்கணும்னு சொன்னாங்க. அம்மா அப்படியே சொன்னாங்க? ஆமா உதய், நீயும் கலையும் பேங்க்குக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு லோன் ரிலீஸ் ஆயிடும். என்ன உதய் யோசிக்கிற? டாக்குமெண்ட் விஷயத்தில் நாங்கள் எப்படி? அம்மாவுக்கு தான் தெரியும், அம்மாவை கேட்டு தான் சொல்லணும் அத்தை. ஆமா அத்தை, அம்மா தான் முடிவு பண்ணணும். அவங்க தான் சொன்னாங்க உங்களை கேட்கணும்னு. நீங்க அவங்கள கேட்கணும்னு சொல்றீங்க. வீட்டுக்கு பெரியவங்க அவங்க, அவங்க இருக்கிறப்ப நாங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியும்? அப்போ நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல சவி, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அம்மாவை கேட்காம எப்படி சவி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது? இது பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நாங்க வெறும் லோன் தான் வாங்க போறோம். அந்த லோனை திருப்பி அடைக்க வேண்டியது நாங்க தான். யூ கெட் இட்? நீங்க என்னவோ நாங்க வீட்டை விற்கிறதுக்கு கேட்கற மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. See, உங்களால டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா? சாவி, யூ கீப் குவைட். கலை, நாங்க யூஎஸ்ல இருந்து உங்க அம்மாவை நம்பி தான் இங்க வந்திருக்கோம். அம்மாவை நம்பி தானே வந்திருக்கீங்க, அம்மா கிட்டே கேட்டுக்கோங்க அத்தை. கலை, என்ன உதய், கலை இப்படி சொல்லிட்டு போறா? ஆமா அத்தை, இதை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது அத்தை. நல்லது கெட்டதெல்லாம் அம்மாவுக்கு தான் தெரியும். நீங்கள் எதாக இருந்தாலும் அம்மா கிட்டே பேசிக்கோங்க. உதய், ஏய் உதய், உதய் வெயிட். என்ன பி, உங்க அண்ணியை கேட்டா பசங்கிட்ட கேட்கணுன்றாங்க, பசங்களை கேட்டா அவங்க அம்மா கிட்ட கேட்கணுன்றாங்க. பந்தாடுறாங்களா? இது பாரு, இதை முதல்லயே சரி பண்ணணும், இல்ல நம்ம லைஃப் பந்தாடிடும்.
கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு நல்ல குடும்பமா இருக்கு நீங்க தானே என்ன சொன்னீங்க. அவங்க பேசுனதை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் தெரிஞ்சாங்க. பூராவும் நடிச்சிருக்காங்கம்மா. அதுவும் மகாவோட மாமியார் அவ்வளவு பேசுறாங்க. மாமனார் அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்றாரு. நீ வாயை மூடிட்டு சும்மாருன்னு சொல்லி மாப்பிள்ள சொல்றாரு. என்ன மாப்பிள்ள எதுவும் பேசல? பேசுனது பூராமே மாப்பிள்ளதாம்மா. மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சுமா. மாப்பிள்ளோட அண்ணே விஸ்வான்னு ஒருத்தர் இருக்காமா, ரொம்ப வில்லங்கமானவனா இருக்காமா. என்ன நம்ம வீட்லயே இவ்வளவு பேசுறாங்களே, அவங்க வீட்ல இன்னும் எவ்வளவு பேசுவாங்க? கண்டிப்பா பேசுவாங்கம்மா. பாவம்மா மகா. அதை விட அம்மா தானே பாவம். கண்ணு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே அவங்களால சும்மா இருக்க முடியுமா? தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. நீ அந்த வீட்டை விட்டு போன உடனேதான் நல்லது நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதை இப்ப உங்க அம்மா உணரட்டுமா? இல்ல ரவீன, அம்மாவும் தங்கச்சிங்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீ என்னமா பண்ண முடியும்? நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தானே வீட்டை விட்டு வந்த. நல்லவங்க நினைச்சு அவங்க பொண்ணை கொடுத்தாங்க. ஆனா நடக்கிறது நல்லதா இல்லையே? ஏ ரவீன, கல்யாணம் ஆன புதுசுலயே இப்படி நடந்துக்கிறாங்களே, போக போக இன்னும் எப்படி எல்லாம் நடந்துப்பாங்க. கண்டிப்பாம்மா, என்ன வேணா பண்ணுவாங்கம்மா. என்ன இருந்தாலும் மகா அந்த வீட்டுல தான்மா வாழ்ந்தாகணும். வேற வழி இல்லம்மா. மாமி ஆண்டியை கேட்டா புள்ளைங்களை கேளுன்னு சொல்றாங்க, புள்ளைங்களை கேட்டா ஆண்டியை கேளுன்னு சொல்றாங்க. Do you have rights or not? ரைட்ஸ் இருக்கிறதுனால தான் பேசுறோம் சாவி. இது ஃபேமிலியோட பூர்வீக சொத்து. அண்ணனுக்கு இருக்கிற அதே ரைட்ஸ் சரோக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அதனால தான் கேக்குறோம். ரைட்ஸே இல்லைன்னாலும் ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறோம். முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க முடியாதுன்னு சொல்ல அங்கிள். ஏன்பா அவங்கள கேட்டா இவங்கள கேளுங்கிறது, இவங்கள கேட்டா அவங்கள கேளுங்கிறது என்ன அர்த்தம்? முடியாதுங்கிறத மறைமுகமா சூசகமா சொல்றாங்க, அவ்வளவுதான். நம்ம ரைட்ஸ் நாம ஏன் மாமி விட்டு கொடுக்கணும்? நீங்க அவங்க கிட்ட போய் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த வீட்ல உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நீங்க ஸ்ட்ரைட்டா போய் பேச வேண்டியதானே? இது பாரு, சும்மா ரைட்ஸ் ரைட்ஸ்னு பேசிட்டே இருக்காத. இதெல்லாம் அவங்களுக்கு நாம போய் சொல்லியா கொடுக்கணும்? அவங்களுக்கே தெரியாதா? இது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இதுல அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே அளவு ரைட்ஸ் உங்க அம்மாவுக்கும் இருக்கு, சரவணனுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி அவங்க பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கலாம்? யூ கரெக்ட் டாடி. அத மாமி அவங்க கிட்ட அன்னைக்கே கேட்டிருக்கணும். ஏன் மாமி இவங்க கிட்ட நாம கெஞ்சணும்? We are not beggars, got it? பேசாம கோர்ட்ல கேஸ் போட்டுடலாம். எக்ஸாக்ட்லி. கோர்ட்டுக்கா? ஆமா. அன்னைக்கு எதிராவா? எஸ். எதுக்கு அங்கிள்? எதுக்கா? கோர்ட்ல அவங்களால வந்து சாட்சி சொல்ல முடியுமா? இது அவங்க சம்பாதிச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டி இல்ல அவங்க ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டின்னு காமன் ப்ராப்பர்ட்டின்னு ஒத்துக்கணும்ல. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இதுல சரவணனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கணும்ல. அதுக்காக தான் சொல்றேன். அங்கிள், அண்ணன் நமக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு. ஏன் உங்களுக்கும் அக்காவுக்கும் அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. என்ன படிக்க வச்சதும் அவர் தான். நாம அமெரிக்கா போய் செட்டில் ஆனதும் பிசினஸ் பண்ணதும் எல்லாமே அண்ணன் பண்ணதுதான். ஒத்துக்கிறேன்யா, உங்க அண்ணன் பண்ணது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், மறுக்கலையே. அவர் ஏன் செஞ்சாரு? இந்த குடும்பத்தோட மூத்தவரா அவர் கடமையை செஞ்சாரு. அதை விட்டுட்டு அவர் இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு மொத்தமா. ஏன்பா நம்ம இங்க வந்து என்ன கேட்டோம்? பாகப்பிரிவினையா பண்ண சொன்னோம்? பங்கா கேட்டோம்? பேங்க்குக்கு வந்து பத்திரத்தை கொடுங்க, எங்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டியா இருக்கும், அதை வச்சு பேங்க்ல லோன் கொடுப்பான், அந்த கடனை நாங்களே பிசினஸ் பண்ணி அடைச்சிடுறோம் தானே சொன்னோம். அதை கூட பண்ண முடியாது. அப்படி இப்படின்னா நம்ம உரிமைகள் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி கோர்ட்ல போய் கேஸ் போடுறது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ரொம்ப கிளவரா பேசுறதா நினைப்பா? உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாதா? I'm not a fool, okay? எனக்கும் எல்லாம் தெரியும். நம்ம இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இங்க இருக்கோம்? கோர்ட்ல கேஸ் போட்டோம்னா இந்த வீட்ல நாம இருக்க முடியுமா? வேற எங்க போய் தங்க போறோம்? இப்போ ஒரு வீடு பார்க்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், லட்சக்கணக்கில். Can we do it? என்னது இது? ஏன் அவங்க தயவுல நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம்? Do any of us have a job? ஏதாவது இன்கம் இருக்கா? எப்படி சாப்பிட போறோம்? இப்போ இந்த வீட்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்துட்டு இருக்கோம். எல்லாம் அண்ணி பாத்துக்கறாங்க. இது ஸ்டாப் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. ஒரு நாள் இந்த கண்ட்ரியில் நாம இருக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அக்கா சொல்றதான் கரெக்ட். நாம அன்னைக்கு அண்ணி ஆபீஸ்ல போய் பார்த்ததே தப்பு. அவங்க என்ன சாதாரண ஆளா?
ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பவர்ஃபுல் போஸ்ட். அவங்க இருக்கிற டென்ஷன்ல நம்ம ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ப்ராப்பர்ட்டியை கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுங்கன்னு கேட்டதே தப்பு. இன்னொரு நாள் அமைதியா அண்ணி வீட்டில் இருக்கும்போது பேசுவதை பத்தி. அன்புனால சாதிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் அதிகாரத்தில் சாதிக்கிறதுல கிடைக்கவே கிடைக்காது. அன்பே சிவம். ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இவ்வளவு நேரம் வாய் திறக்காமலே இருந்தேன்னு பார்த்தேன், வாய் திறந்துட்டேன். மாமி, எனக்கு என்னமோ இவன் சொல்றதெல்லாம் சரியா வரும்னு தோணல. கோர்ட்ல கேஸ் போடுறதுதான் கரெக்ட். நோ சாவி, ஐ திங்க் யூ ஆர் மேக்கிங் a mistake. அவ சொல்றதுதான் கரெக்ட். உன் ஆண்டி அரசியை பத்தி உனக்கு தெரியாது சாவி. ஷீ இஸ் நாட் சிம்பிள். ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் லேடி அரசி. அவங்களுக்கு எதிராக நாம ஏதாவது பண்ணோம்னா அவங்களுக்கு ஈக்குவலா நாம இருக்கணும். அவங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் நமக்கும் இருக்கணும். அப்பதான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பேச்சுவார்த்தையில போறதுதான் கரெக்ட். இந்த கேஸ் அது இதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. அது வரைக்கும் ஜஸ்ட் கீப் குவைட், ஓகே? Yeah, you really missed out the party. It was so happening, you know. But we missed you there, da. We were waiting for you. Why didn't you come for the party? Really, I felt too bad. You know the cinema? That scene is too good, nah? But anyway, I won't watch that cinema again. Yeah, I'm sure about that. Okay, shall we go tomorrow? Yeah, I'm free till 3 o'clock. What are you doing for lunch? Shall we go out for a pizza? Will you come home to pick me up? Better be on time. I'll be waiting for you. Ma! Hello? Ma, please! ஏன் indecent behave பண்றீங்க? I'll call you back. What's your problem, ma? My problem is that ரொம்ப நேரமா பதுங்கி நீ எவங்கிட்டயோ பேசிட்டு இருக்க. யார் அது? ஏம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் கூட பேசினா கூட தப்பா? ஃப்ரெண்ட் கூட பேசுறது தப்பு இல்ல சாவி. அந்த friend is not a she. எவனோ ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்க நீ. எந்த பொண்ணுக்கோ ஆம்பளை ஃப்ரெண்டே இருக்காதா? இத பாரு, friends இருக்கலாம். ஆனா as a parent இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. I'm not comfortable with this, okay? Ma, this is too much really. சாவி, நம்ம யார் வீட்ல இருக்கோம்? உங்க அத்தை செந்தமிழரசி, சென்னையே பயப்படுற ஒரு டிஜிபி. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற டீசென்சி டெக்கரம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அம்மா, நான் என்ன ரெஸ்பெக்ட் குறைச்சிட்டேன்? நீங்களே சொல்லுங்க. இது பாரு சாவி, இந்த வீட்லயே ஓவர்ஸ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க யாராவது ஒண்ணு மாதிரி பிஹேவ் பண்றாங்களா? கொஞ்சம் பார்த்து கத்துக்கோயே. மா, ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ். சாவி எப்பமே சாவியா தான் இருப்பா, ஓகே? இது பாரு, இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேச வெச்சுக்கோ. I'm just going to give you a slap. என்ன நடந்துச்சு இப்போ? ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருந்த டாடி அதுக்கு போய் கத்திக்கிட்டே இருக்காங்க. இது பாருங்க தியாகு, நீங்க இத கண்டிக்கணும். அதை விட்டுட்டு சப்போர்ட்டுக்கு வந்தீங்க வெச்சுக்கங்க திரும்பி. I'm going to get really wild. என்னம்மா இதெல்லாம்? என்னன்னு விசாரிக்காம சப்போர்ட்டா இல்லையா, இவளை கண்டிக்கணுமா இல்லையான்னு எப்படி முடிவு பண்றது? சொல்லு, என்ன நடந்துச்சு? யார்கிட்டயோ பேசிட்டே இருக்கா போன். யார்கிட்ட? It's a male. அவன் யாருன்னு கேளுங்க. ஏமா இவ வயசுல 4 ஆம்பளை பசங்களோட பேசினா தப்பா? I'm very uncomfortable தியாகு with this. நீ ஏன் அன்கம்ஃபர்டபிளா இருக்க? அவள் அன்கம்ஃபர்டபிளா இருக்கணும், அவ கம்ஃபர்டபிளா இருக்கால. அப்ப என்ன விட்டு தொலைக்க வேண்டியதானே? ஏமா இது பார், நீயும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. இந்த மாதிரி உங்க அம்மாவை டென்ஷன் டாடி, ஃப்ரெண்ட் கூட தான் பேசு. திரும்ப பதில் பேசாத. ஏமா ஃப்ரெண்டோட பேசினா விட்டுறேம்மா. நீ எதுக்கு அவகிட்ட இந்த போனை போடுங்கற? அங்கிள், சாவி, நம்ம இப்ப யூஸ்ல இல்ல, சென்னையில அண்ணியோட வீட்ல இருக்கோம். நீ மத்தவங்களோட சகஜமா பேசுறத பாக்குறவங்க வந்து தப்பா பேசுவாங்க. அது நம்ம குடும்ப மானத்தை மட்டும் இல்ல, அண்ணியோட மானமும் கௌரவமும் கப்பல் ஏறிடும். அம்மா, அம்மா இல்லையா? ஏம்மா, அரசி மேலே இருக்காங்க, அவங்கள மாதிரியே இன்னொருத்தர் வந்திருக்கிறாங்களே, யார் அது? சிஸ்டரா? ஹே, அமேசிங் ரிசெம்பிளன்ஸ்ல. அரசிக்கு யாரும் சிஸ்டர்ஸ் கிடையாதே. அப்படின்னா இது யாரு? கேட்கலாம் இருங்க. அம்மா இல்லையா? நீ யாரு? நீங்க யாரு? நான் அரசியோட ஹஸ்பண்ட் கார்த்திகேயனோட சிஸ்டர். யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஆமா, இவர் வந்து பிரதர், நான் இவங்க ஹஸ்பண்டு, இது எங்க டாட்டர். நீ யாரு? நான் சொல்லுமா, யாரு? சொல்லுங்க, யாரு? அரசிக்கு என்ன வேணும்? நீங்க என்ன உறவு? நான் வந்து நீங்க வந்து நான் அவங்களோட பொண்ணு. You mean daughter? ஆமா. எங்க அண்ணன் கார்த்திகேயனுக்கு
உதய் கலையரசின் 2 பிள்ளைங்க தானே? அவருக்கு 2 பிள்ளைங்க தான். நான் அவங்க பொண்ணு. அவங்க அண்ணா? அதான் சொன்னேன்ல, செந்தமிழரசியோட பொண்ணு. கார்த்திகேயன் உங்க அப்பாவா? சொல்லுமா, கார்த்திகேயன் உங்க அப்பாவா? இல்ல. என்னம்மா குழப்பற? நான் தெளிவா தான் பதில் சொல்றேன். அக்கா வாங்கக்கா. அம்மா இல்லையா? அம்மா மேல இருக்காங்க. உதய், உனக்கு இவங்க அக்காவா? ஆமா. வாங்கக்கா. கலை. கலை, இவங்க உனக்கும் அக்காவா? ஆமா, உதய்க்கு அக்கானா எனக்கும் அக்கா தானே. உதய், என்ன சித்தப்பா? அண்ணனுக்கு நீயும் கலையும் தானே பிள்ளைங்க? ஆமா. பின்ன எப்படி அவங்கள அக்கான்னு சொல்ற? எங்க அம்மாவோட மூத்த பொண்ணு எனக்கு அக்கா தானே சித்தப்பா. அப்போ இவங்களுடைய அப்பா யாரு? யாரு? சொல்லுமா, உங்க அப்பா யாரு? விஸ்வநாதன். இப்படி நீங்க குழப்பம் இல்லாம கேட்டிருந்தா நாங்களே முதல்ல உண்மையை சொல்லிருப்போமே. இல்ல செல்வி அண்ணி? அது சரி, இந்த விஸ்வநாதன்ங்கிறது யாரு? நான் சொல்றேங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். 30 வருஷத்துக்கு முன்னாடியே 3 முடிச்சு போடாம குழந்தை பெத்துக்கிட்டாங்களா? சூப்பர் மம்மி, சூப்பர். ஏ மம்மி, இதோ போன் பேசினதுக்கு என்ன ஏதோ பிடிச்சு திட்டுனீங்க? இங்க என்ன நடக்குது? ஆமா, என்ன திட்டின? நாம இருக்கிறது டிஜிபி செந்தமிழரசியோட வீடு. அவங்களோட டெக்கோரும் டிக்னிட்டி ரெஸ்பெக்ட் எல்லாம் ஏதோ நான் குறைக்கிறேன்னு சொன்னேன். இப்போ இப்போ யாரெல்லாம் உங்க மான காத்துல பறக்குதுமா? நம்ம ஃபேமிலிலேயே ஃபர்ஸ்ட் அல்ட்ரா மாடர்ன் லேடி அதுதான். ஏன் உதய், உங்க அப்பா திலகாவோட துப்பாக்கி குண்டு பாஞ்சுதான் இறந்து போனாரா, இல்ல இந்த குழப்பத்தை எல்லாம் கேட்டே போயிட்டாரா? செல்வே, மா ஏன் கீழே இருக்கிற? மேல வா. உதய் வந்துட்டேன். சரிக்கா. ஏமா, கார்த்திகேயன் சார் சிஸ்டரும் பிரதரும் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்கன்னு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா? சொல்லணும்னு தோணல செல்வி. இது தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன், என்னாச்சு? என்னை பார்த்த உடனே அவங்க என்னென்னமோ கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சொல்ல வேண்டியது தானே நான் செந்தமிழரசியோட பொண்ணுன்னு. சொன்னேன்.
ஆனா அவங்க உங்களை பத்தி ஏதோ தப்பா பேச வேண்டியவரை பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு. இனி யார் பேசினா என்ன செல்வி? மா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றேன், நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்களேம்மா. நான் தப்பு பண்ணா தானே ஃபீல் பண்ணணும். மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் மனசுடைஞ்சா வாழவே முடியாது. இவங்க இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு நீ வராம இருந்துடாத என்ன? சரிம்மா. சரோஜினி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.